தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரூஸ்டர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆசிரியர், பத்திரிகையாளர் திரு ரூஸ்டர் ராகுல் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த பீகார்னுடைய எலெக்ஷன் கமிங் நவம்பர் வர இருக்கு. இதுல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த புது ஷரத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ அண்மை செய்திகளா பார்க்கிறோம். 52 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குகளை பறிச்சிருக்கிறாங்க. இது எதிர்கட்சிகள் மத்தியிலே கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்லயும் கடுமையான ஒரு போராட்டத்தை எதிர்கட்சியினர் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்போது திரு தேஜஸ்வி யாதவ், அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டிலே கூறுகிறார், நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு ஆலோசனைகள் கூட நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் புறக்கணிக்க போகிறது என்ற ஒரு தகவல்களும் கொண்டிருக்கின்றன. இது இந்த தீவிர தன்மை எப்படி சார் பாக்குறது? See, first of all, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன்ங்கிற விஷயம் அந்த நாள்ல இருந்தே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எலெக்ஷனை ரொம்பவே ஆழமா ஃபாலோ செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், அல்ல தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பல ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், இல்ல ஆப்போசிஷன் கட்சிகளாக எல்லாருமே இதை கண்டிச்சாங்க. அதற்கான காரணங்கள் பல இருந்தது. ஒவ்வொன்றா நீங்க வரிசை அடுக்கிட்டு போகலாம். எந்த அளவுல தேர்தல் ஆணையம் ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு ஃபேவர் செய்வதற்காக ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்க தன்னுடைய சூழ்ச்சியா நீங்க பார்க்கலாம். மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பல லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. பல லட்சம் வாக்காளர்களை உள்ள கொண்டு வந்தாங்க. அதை காங்கிரஸ் அண்ட் எதிர்கட்சிகள் ஆழமாக நுணுக்கமாக கவனிச்சதை அவர்களுடைய அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் செய்வதற்கு முன் வரும்போது தேர்தல் ஆணையத்திடம் பல முறை அதற்கான விளக்கத்தை கேட்ட பின்பு கூட எந்த விதமான பதிலும் கிடைக்காத பட்சத்துல இப்போ ஒரு புதிய இந்த முயற்சி ஜூன் 24 இந்த புதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஜூன் 24 அறிவித்து அதற்கான கடைசி தேதின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 25 முடிக்கும். பீகார்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8 கோடி. 8 கோடி ஓட்டர்ஸ்களுடைய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன் என்கிற பேர்ல எல்லாரையுமே நீங்க வரிசையில நிக்க வச்சு அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் நிரப்ப சொல்றீங்க. சரி, அந்த ஃபார்ம் உங்களால நிரப்ப முடியுமா? 8 கோடி மக்களுடையது முடியாது. பட் தே செட் வி ஆர் டூயிங் இட். லாஸ்ட் ஈவினிங் நீங்க பாத்தீங்கன்னா 99% நாங்க பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னலாம் ஒரு கதை வருது. இந்த இடத்துல நீங்க பார்த்துருக்கீங்களா, என்னுடைய நண்பரான அஜித் அஞ்சும் அவருடைய சேனல்ல போய் பாருங்க, ஹிந்தியில இருக்கு. பட் ஹீஸ் பீன் எக்ஸ்போசிங் சார் லைக் லெஃப்ட் ரைட். அங்க போய் பார்த்தீர்கள்னா பிஎல்ஓ ஆபீசர் டோர் டு டோர் போகணும். வீட்டுக்கு வீடு போறதுதான் அவர்களுடைய வழக்கமான ஒரு வேலை. சரியா? அதுக்குதான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வீட்டெல்லாம் போறது இல்லை. எப்படி நம்ம இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு தேர்தல் லிஸ்ட் வரும், அதே மாதிரி லிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு 4-5 ஆபீசர் ஒரே டேபிள் உட்காந்துட்டு ஒரு கிராமத்துல ஒரு 2000 ஓட்டு இருக்குன்னு வைங்களே, அந்த 2000 ஓட்டர்ஸோட ஃபார்ம் இவங்களே நிரப்பி அனுப்பிடுறாங்க. நோ குவெஸ்டன், தெர் இஸ் நோ செக், தெர் இஸ் நோ ரிவிஷன். எந்த விதத்துல நீங்க பாக்குறீங்க? BLO who's supposed to go door to door and do this process is sitting in some office, some room, and எல்லாரையும் முடிக்கிறாங்க. So first of all, authenticity and transparency இதுல கிடையாது. ரெண்டாவது நீங்க பாருங்க, இதுல ரொம்பவே முக்கியமானது இந்த 8 கோடி மக்களை எப்படி இவங்க பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு 40 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள், ரெண்டாவது 21 இருந்து 40 வயதிற்கான நபர்கள், மூணாவது 21 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள். சரியா? 2003 யாரெல்லாம் என்ரோல் பண்ணாங்களோ, 2003 என்ரோல் பண்ண நபர்கள் இன்னைக்கு மறுபடியும் தன்னுடைய டாக்குமெண்ட்ஸை காட்டணுமா? 11 வகையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அந்த 11 வகையான டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பீயிங் an இந்தியன் சிட்டிசன், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன? டாக்குமெண்ட்னா கேட்டா ஒரு எதை நீங்க எடுத்து காட்டுவீங்க? ப்ரூஃப் ஆதார் காட்டுவேன், ரேஷன் கார்டு, வேற டிரைவிங் லைசென்ஸ். அதுவும் வேண்டாம். வேற
பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் வேற, பர்த் சர்டிபிகேட், கேஸ் அட்டை, பர்த் சர்டிபிகேட் அதுதானே காட்டுவீங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, voter's ஐடி செல்லாது, ரைட்? சோ சாதாரணமாக நீங்க எந்த ஆதாரங்களை எடுத்து காட்டுவீங்களோ அதெல்லாம் இந்த பட்டியலே கிடையாதுங்கிறாங்க. சரி, எதுதான் ஆதாரம் எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய பெற்றோர்கள் அவங்க வந்து 2003ல என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் காட்டணுமா, ஐடென்டிட்டி அண்ட் ரெசிடென்ஸ் எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அதை நீங்க காட்டணும். 21 to 40 year ஏஜ் அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் தேர் பேரண்ட் என்ரோலிங் இன் 2003. 2003ஆம் ஆண்டு அவங்களுடைய பெற்றோர்கள் என்ரோல் பண்ணாகலாங்கிற அந்த ப்ரூஃப் எங்க சார் இருக்கும்? 2003 to இன்னைக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் ஆயிருச்சுன்னு. 22 years. 22 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பேப்பரை காட்டுறீங்க, ரைட்? கேக்குறீங்க 21 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க required to apply everything, parents enrollment, citizenship எல்லாமே. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. மைனாரிட்டிஸ், பீகார்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், அதுக்கப்புறம் மைக்ரண்ட் மக்கள், இன்னும் சொல்ல போனா இறந்தவர்களுடைய பேரெல்லாம் புதிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. இறந்து போயிட்டாங்க. 18 லட்சம் ஓட்டர்ஸ் இறந்து போன நபர்களுடைய என்ரோல் ஆயிருக்கு. 18 lakhs, not 1 or 2. சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க எல்லாத்தையுமே ஓப்பனா நீங்க பாருங்க. எந்த அளவுல இந்த டாக்குமெண்டேஷன், எந்த காமன் டாக்குமெண்டேஷனை நம்ம வந்து அடிக்கடி எடுத்து காட்டுறோமோ அந்த டாக்குமெண்டே இல்லைங்கும் போது எங்க இருந்த செகண்ட்லி பீகார் இஸ் பெருசா படிச்ச மாநிலம் எல்லாம் கிடையாது. either people are extremely educated or people are very very illiterate or poor. சரியா? அதுல பல பேர் அந்த மாநிலத்திலே கிடையாது. எப்படி நீங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுனாலும் நீங்க கதை விட்டீங்களோ, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கதை விட்டீங்களோ, இன்னைக்கு எப்படி சார் 2003ல என்ரோல் பண்றவங்க இப்ப மறுபடியும் சரி இதே வேலையை நீங்க 2024ல எலெக்ஷன்ல பண்ணிருக்கணுமா இல்லையா? உங்களுடைய ஜெனரல் எலெக்ஷனும் போது இந்த ஸ்கீமை நீங்க கொண்டுட்டு வந்து நாடு முழுவதும் நீங்க பண்ண போறோம்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம். இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் எதுல சார் அப்ஜெக்ஷன் பண்றீங்க? இப்போ இத வந்து குறுகிய காலகட்டத்துல இதை வந்து நடத்துறீங்க, அதுவும் நீங்க வந்து ஆதாரம் நீங்க இணைக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கிற உங்க வாதமா இருக்கா, அல்லது it is against the democracy? This is against our constitution. இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. உச்சநீதிமன்றம் இதை வந்து சட்டவிரோதம்னு சொல்லி நிராகரிக்கலையே. அவங்க என்ன சொல்றாங்க? ஆதாரம் சேர்த்துக்கங்க, ரேஷனை சேர்த்துக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. சார், ஓட்டு போடுறது 18 வயதிற்கு மேல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த குடிமகனாக இருந்தாலும் ஓட்டு போடுறது அந்த குடிமகனுடைய உரிமை. அது வந்து நீங்க எந்த விதத்திலயுமே ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. சரியா? அவரை எப்படி நீங்க ஓட்டிங் லிஸ்ட்ல சேர்க்கணுங்கிற வழியை ஈஸியாக்கணுமே ஒழிய அதை கடினமாக்க கூடாது. இங்க 55 lakh voters who are eligible, who can go and vote, அவங்களை நீங்க நீக்கி இருக்கீங்க சார். Is this not against our democracy? Is this not against our constitution? இந்த நாட்டுல பிறந்த கடைசி நபர் வரை அந்த கான்ஸ்டிடியூஷன் போய் சேரணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் போய் சேரணும், அதிகாரங்கள் போய் சேரணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் சேரணுங்கிற விஷயம் தானே கான்ஸ்டிடியூஷன் எழுதி இருக்கு. அப்புறம் எப்படி சார் 55 லட்சம் நபர்கள் ஓட்டு போட முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல சார், அந்த 52 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க. நீக்கினது கூட உரிய காரணங்கள் சொல்லிருக்காங்கல்ல. எந்த அடிப்படையில் நீக்கி இருக்காங்க சார்? சார், பலரும் வந்து are they not Indians? Are they not Indians? Yes. Are they not people of Bihar? Are they not eligible? Is their age is not above 18? Don't they have voters ID? And who is Election Commission of India to decide whether you can vote or not? Election Commission of India வை நம்ம எதற்காக சார் நியமிச்சிருக்கோம்? To see whether the election is happening
டிரான்ஸ்பரண்ட், ஃபேர். கரெக்டா இல்லையா? எல்லாருக்குமே அந்த voting ரைட் போய் சேருதா இல்லையாங்கிற வேலையை தானே அவங்களை பார்க்க சொல்லியிருக்கோம். Here you are sitting, you are saying like we will not take ration card, we will not take Aadhaar card, we will not take this, that. இந்த அந்த 18 லட்சம் நபர்களுடைய ஒரு பட்டியல் கையில வந்திருக்கு. சாரி, 55 lakh voters உடையது. இதுல நீங்க பாருங்க, ECI has reported significant discrepancies Bihar electoral roll, including 18 lakh deceased voters. 18 லட்சம் நபர்கள் இறந்து போனார்களாம், அவர்களை வந்து நீக்கி இருக்காங்களாம். ஏன்னோ நான் அஜித் அஞ்சுமா எதுக்கு நான் கோட் பண்ணேன்னா, நீங்க டோர் டு டோர் போகவே இல்லையே. ஒரு கிராமத்துல பஞ்சாயத்து ஆபீஸ்ல உட்காந்துக்குன்னு, பஞ்சாயத்து ஆபீஸ் கூட இல்ல, ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்குன்னு 2000, 3000, 10,000 ஓட்டர்ஸ்களுடைய பேரை வந்து நீங்க எந்த விதமான ஆதாரத்தையும் இங்க வந்து நீங்க எல்லா லிஸ்டையும் கொடுக்குறீங்க. எங்க நீங்க ஓட்டர்ஸை நீக்கணுமோ அங்க எல்லா லிஸ்டுமே வேணுமா, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வேணுமா? எங்க உங்களுக்கு ஃபேவரா ஓட்டு விழுகும்னு நீங்க பாக்குறீங்களோ எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. வெறும் பேரு, அப்பா பேரு கூட எழுதல அந்த ஃபார்ம்ல. சரியா? அதை அப்படியே எழுதிட்டு பின்னாடி அவங்களே கையெழுத்து போட்டு சப்மிட் செஞ்சிடறாங்க. சோ இதெல்லாம் எப்படி நீங்க இந்த 55 lakh voters நீக்கி இருக்காங்க இல்லையா, இஸ் தட் கரெக்ட்லி இம்ப்ளிமெண்டட்? அந்த கேள்வியே இங்க வருது இல்லையா. 18 lakhs are deceased. சரி, 26 lakh shifted voters. 26 lakh 6 shifted voters. 7 lakh voters duplicate voters are. ஒரே நபர் பேர்ல ரெண்டு ஓட்டர் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 55 lakh voters are affectedனு சொல்றாங்க. ரைட்? இதுக்கு டேட்டா நீங்க பாருங்க. இது as of July 12th. இப்போ இன்னும் ஒரு 12 நாள் இங்கிட்ட இருக்கு, இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்கும்னு வைங்களே. இன்னும் எத்தனை ஓட்டர்ஸ்கள் எடுப்பாங்க? மை பேசிக் கொஸ்டின் இஸ், இதெல்லாம் விட்டுருங்க நீங்க. இந்த நாட்டு ஜனநாயகப்படி ஒரு ஜனநாயக நாடுனா, ஒரு டெமோக்ராட்டிக் நாடுனா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை அவர்களுடைய ஓட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாக்கப்படுவதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட், அரசாங்கம். அரசாங்கம் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தானே சேர்த்துக்குது. We don't want Muslim because Muslim will vote against us. இந்த எண்ணிக்கை வந்து 55 lakh voters இல்ல சார், it will be more than 2 crore. This will touch more than 2 crore, not 1 or 2. You just see, wait and watch. 2 crore people are going to be affected with this. இந்த இடத்துல மேஜிக்க பாருங்க. போன தேர்தலும் போது பீகார் எலெக்ஷன்ல 0.3% பிஜேபி என்டிஏ அரசாங்கம் ஜெயிக்குது. எவ்வளவு? 0.3%. சரியா? மொத்தமே 0.3%ல தான் அவங்க வெற்றி தோல்விக்கான அந்த நம்பர் வருது. இதுல எத்தனையோ கான்ஸ்டிட்யூன்சில வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. லெட் மீ கன்சிடர் திஸ் 55 lakh voters. இந்த டிஸ்மிஸ் பண்ணதே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி சார், நீங்க ரொம்ப ஆய்வு பண்ணி வீட்டுக்கு டோர் பெல் எல்லாம் அடிச்சு அவங்கள்ட்ட எல்லாம் அந்த கொஸ்டினர் எல்லாம் கேட்டு அவங்க 11 டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சப்மிட் பண்ணீங்க. ஐ அக்ரி. 55 லட்சம் ஓட்டர்ஸ் இன்னைக்கு ஓட்டு போட முடியாம நிக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல எத்தனை? வெறும் 0.3%. ஒவ்வொரு இடத்துலயும் 1000, 1500 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி நிர்ணயமாயிருக்கு. இங்க 55 லட்சம் ஓட்டர்ஸை பத்தி நீங்க பேசுறீங்க. டு ஹூ? யாருக்கு நீங்க ஃபேவர் பண்றதுக்கு இதை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அந்த மாநிலத்துடைய மொத்த ஓட்டு எண்ணிக்கையே 8 கோடி. 8 கோடியில இருந்து 5%, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 7-8% voters. இதே 1 கோடி 2 கோடின்னு போச்சுன்னு வைங்க, நீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் 20%, 30% voters are being affected on this. Is this democracy? சார், இது மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் மேட்ச் பிக்சிங்ன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதுவுமே ரொம்ப டிலேவா தான் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 7%. இது வர இன்னைக்கு வர நீங்க பாருங்க, மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரைட்?
how many times the opposition parties have submitted, queries, questions, appointment time. எந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து வாங்க சார் உங்களுடைய இந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறோம், உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாம் நாங்க கிளியர் பண்றோம், இல்ல எங்களால மீட் பண்ண முடியாது, அடுத்த எலெக்ஷன்ல நாங்க பிஸியா இருக்கிறோம், சோ வி வில் ரைட் an answer, அதுவும் வேண்டாம் எங்களுடைய வெப்சைட்ல நாங்க எழுதி போட்டுறோம். Did this happen? இல்ல இந்த தீவிரத்தன்மையை உணராம இருக்கா சார் எதிர்க்கட்சிகள்? எதிர்க்கட்சிகள் பேசுறது வெளியில வர மாட்டேங்குது. ஊடகம் தானே கொண்டுட்டு வரணும், ஊடகம் தானே கேள்வி கேட்கணும். ஓகே, the amount of effort independent journalists like us, the amount of questions people like us are raising, not a single mainstream media is asking similar questions, right? ரெண்டாவது, நீங்க ஆப்போசிஷன் இன்னைக்கு நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. தன்கர் அவர்கள் பணியை விட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கிறாரு. now the entire circuses அங்க சர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இப்ப எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, அவர் ஏன் ரெசிக்னேஷன் கொடுத்தாரு? October, November you have election. What is more important? especially here, this one is crucial. Killing democracy. Here you are killing democracy. You are going against the constitution rights which has been given to each and every citizen of this country. அத பத்தி பேசுறதுக்கு யாருமே முன்னாடி வர மாட்டேங்கிறீங்களே. இப்ப நீங்களே கேக்குறீங்க, சுப்ரீம் கோர்ட் had said there is nothing wrong, where it is written. So கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் உரிமைகளுக்கு எதிராக இந்த சர் என்கிறது வந்திருக்கு. அதுக்கு நீங்க 1008 விளக்கங்கள் கொடுக்கலாம், 1008 டிஃபென்ஸ் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி நீங்க கொண்டுட்டு வந்தீங்க இந்த பிராக்டிஸ். ஆர்டிகல் 324 செக்ஷன் 21 கீழே நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் இல்லையா? Just in case if you are right also, you should have given some more time to the public. ரெண்டாவது, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கணும். 2003 என்ரோல் பண்றவங்க அவங்க தன்னோட நேஷனாலிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் செல்லாதுங்கிறீங்க. 2003 அப்புறம் 21 to 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க தன்னுடைய பெற்றோர்களோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் தன்னுடைய டாக்குமெண்ட்டை வைக்கணும். 21 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் 3 டாக்குமெண்ட்ஸையும் வைக்கணும். ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். இன்னைக்கு நீங்க ஆதார் கார்டே கேட்டீங்கன்னா கூட நீங்க போன்ல சர்ச் பண்ணுவீங்க, உங்க பையிலே இருக்காது. எத்தனையோ முறை உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ்ல இருக்கும், இன்னொரு அட்ரஸ்க்கு நீங்க போயிருப்பீங்க, அந்த அட்ரஸ்ல போய் மறுபடியும் நீங்க மாத்தி இருப்பீங்க. ஸோ ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் சிம்பிளிஃபையும், ரெண்டாவது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இங்க நீங்க இன்னும் அதிகமா காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. This is not in any good faith for the transparent election. ஓகே, தேங்க்யூ சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை மினி என்ஆர்சி என்று விமர்சனம் முன்வைத்திருந்தார். ஆமா, அதுல கேட்டதுதானே you have to prove your citizenship. இப்போ அந்த மினி என்ஆர்சி, it is NRC only. Okay. It is NRC. What they asked is you have to prove your citizenship. Right? You have to prove your citizenship. எப்படி அங்க என்ஆர்சி கொண்டுட்டு வரும்போது உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் வரணும், உங்களுடைய தாத்தா பாட்டியோடைய இதெல்லாம் கேட்டாங்க இல்லையா? அதுதான் இங்க கேக்குறாங்க. இப்போ ஒரு சிட்டிசன் இப்போ இவ்வளவு கிடுக்குப்பிடி கேள்விகள், இவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கடி தருது தேர்தல் ஆணையம் மூலியமாக மத்திய அரசு. இப்போ எதிர்கட்சிகள் ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. குறிப்பா இந்த தேர்தலை பாய்காட் பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை இருக்கு. இது நிச்சயமா இந்த எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் சரியான பிரச்சாரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுக்கு என்ன தீர்வு என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? See, somewhere Supreme Court has to come and they have to give direction. Secondly, எதிர்கட்சிகள் ரோட்ல இறங்கி போராடக்கூடிய இந்த தருணத்துல வந்துட்டோம். ஏன்னா
மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பார்த்தோம், இப்ப பீகார் எலெக்ஷன்ல பாக்குறோம், நாளைக்கு இதேதான் தமிழ்நாட்டுல நடக்க போகுது, நாளைக்கு இதேதான் வேற ஒரு ஸ்டேட்ல நடக்க போகுது. யூனோ சோ நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ கேட்டாங்க. அந்த கோரிக்கை நான் சொன்னோமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கேட்டாங்க. ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்றாங்க. ஆர்டிஐக்கு கீழ இருந்து இது வரவே கூடாதுன்றாங்க. ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே இது வரலையா. சோ ஒரு ஆஸ் லீவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆஸ் அ காமனர், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, எனக்கு என்னுடைய ஓட்டு எங்க போட்டோம், எந்த ஃபர்ஸ்ட் வந்து இவிஎம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து இவிஎம் கிடையாது. The entire system is collapsed. The entire system is corrupted. Okay. Corrupted ன்னு சொல்ல முடியாது. collapsed. It has been. ஆமா, இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்ல ஒரு சில நபர்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய சிஸ்டமா மாறிடுச்சு. Okay. Now I don't have, personally, if you ask me, do I have faith in this country? Yes, I have. Do I have faith in this constitution? Yes, I have. Do I have faith in democracy? Yes, I have. Do I have faith in Election Commission of India? No, I don't have. Okay. No, I don't have. Okay. The system is right. And the constitution, democracy, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பட் அந்த அனைத்துமே வழிநடத்தி செல்லக்கூடியவர் அரசாங்கத்தை தேர்வு செய்வதற்கான வழி அது கொஸ்டினா இருக்கும்போது எதுவுமே சரியில்லைன்னு நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா சார். இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி அரசியல், பாஜகவினுடைய அஜெண்டா, இவைகள் எல்லாம் வந்து தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.